ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ உண்டி புத்தூர் கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் ரன் ஆகக்கூடிய ட்ராவல்ஸுக்கான 2.1 ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமர் தான். இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக நமக்கு வந்த ஆர்டர் இருக்குது. ஒரு 2.1 வந்து 24 வோல்ட்டில் ரன் ஆகிற மாதிரி ட்ராவல்ஸ்க்காக கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக நம்ம இது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபுல் டீட்டெயில்ஸை உங்களுக்கு பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கேபினெட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் 3990 கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, கிரே கலர் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒயிட், அதாவது கிரே மிக்ஸான ஒயிட் மாதிரி கொஞ்சம் இருக்கும். பார்க்க கேபினட் நல்ல லுக்காக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ புதுசாக இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குது கலரு, பார்க்குறக்கே நல்லா இருக்குது உங்களுக்கு. இப்போ லைட் ஆன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறக்கே உங்களுக்கு தெரியும். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கேபினட். ஃப்ரண்ட் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்கோம், பவருக்கான எல்இடி இண்டிகேஷன் லைட்டும் இங்கே கொடுத்துருக்கோம், ரெட் கலரு. இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோல். இது வந்து வாய்ஸ் கண்ட்ரோல், அதாவது நம்ம லெஃப்ட் ரைட்டோட வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு வாய்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு. இது ட்ரிபிள் கண்ட்ரோல், இது பேஸ் கண்ட்ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கான கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்புக்கான ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலாக கொடுத்துருக்குறோம். யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகாரியில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்டில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில். பேக் சைடு உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு இந்த வண்டிக்குங்கிறப்போ நம்ம வேக ஒயர் மட்டும் தான் பின்னாடி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இன்சைடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்சைடு என்ன யூஸ் பண்ணிக்கோங்கிறது உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்டீரியர் வியூ. இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளைக்காக நம்ம 24 to 32 கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிஆரில் கன்வெர்ட்டர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது அப்புறம் சப்புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூடியோட 4 டிரான்சிஸ்டர் மோனோபோர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 52001943 பேர் போட்ட மோனோபோர்டு. இது வந்து பேரல் மோனோ. உங்களுக்கு இதோட ரிசல்ட்டு நல்லா இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம பிஸ்மியோட 4392 வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். எஸ்டிகே 4392. இதில் வந்து நம்ம ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்மள்கிட்ட ஸ்டாக் ஒரு 2-3 பீஸ் இருந்துச்சு, அதனால் இப்போ இதில் ஒரிஜினல் ஐசி போட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆடியோ கிளாரிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் சப்பு பிரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸோட 2-in-1 சப் பிரி நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் சப் அவுட்டுக்கு வந்து சப் அவுட் வந்து அவுட் 2 யூஸ் பண்ணியிருக்கிறதுல. ஸோ அவுட் 2 தான் நல்லாயிருக்கும்.
அவுட் ஒன்றும் நல்லாயிருக்கும், ஒன்றை கம்பேர் பண்ணுறப்போ 2 நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இதில் 2 யூஸ் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் ரைட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேமஸோட வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுல. நம்ம இதில் எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணல. கஸ்டமர் வந்து ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. வண்டிக்கு 4 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பேஸ் வந்து இதில் இருக்கிற பேஸு அதிகமாக தான் இருக்குது உங்களுக்கு. அதனால் இதில் எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணலை, நம்ம அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். இங்கே ரெகுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்றும் 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்றும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 12 வோல்ட் வந்து நம்ம இங்கே ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஎஸ்பி போர்டுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர் வியூ. 5 வோல்ட் ரெகுலேட்டர் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000ல் 25 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். நான் ஹம்மிங் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. இன்டீரியர் வியூ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேக ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 ஸ்கொயர் எம்எம்மில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நல்ல குவாலிட்டியான ஒயர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் நம்ம அட்டென்ட் பண்ணியிருந்தோம். என்னென்னா இந்த ரெகுலேட்டர்லேருந்து நம்ம ஃபேனுக்கு லைன் கொடுக்கும்போது அதாவது ஃபேனோட நாய்ஸ் வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அந்த கன்வெர்ட்டர்லேருந்து நம்ம கிரவுண்ட் எடுத்து 1 ஸ்கொயர் எம்எம் ஒயர் கொடுத்து கிரவுண்ட் எடுத்து அந்த ரெகுலேட்டர் கொடுத்தோம். அப்போ அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆச்சு. அப்படி தான் இந்த ஆம்பிளிஃபையரில் நாய்ஸ் வந்ததை நம்ம சால்வ் பண்ணோம். இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் வந்துச்சுன்னா இந்த ஃபேனுக்கு வந்து ப்ராப்பரான கிரவுண்டு போகலைன்னா அந்த மாதிரி நாய்ஸ் வரும். நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அந்த கிரவுண்டை மட்டும் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும், நாய்ஸ் வராது. நான் வண்டி செட் பண்ணுறப்போ நம்ம அது தனியாக 12 வோல்ட்டு வந்து எடுக்க முடியாது. அதிலேருந்து வர்ற வோல்ட்டு தான் நம்ம கன்வெர்ட்டர்லேருந்து வர வோல்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம வீட்டு செட்டாக இருந்ததுன்னா நம்ம தனியாக 2.0 வந்து நம்ம ரெக்டிஃபைர் பண்ணி ஃபேனுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த வண்டி செட்டுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அது சால்வ் ஆகிடுச்சு உங்களுக்கு ப்ராப்ளம். 1 ஸ்கொயர் எம்எம் ஒயர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சால்வ் ஆகிடும். ப்ராப்பராக கிரவுண்டு போகலைன்னா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இன்டீரியருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டிக்குன்னு எல்லாம் நம்ம வீட்டுக்கு, கடைகளுக்கு, எதுக்குன்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கேபினெட் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கேபினெட்டு கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.